ஒரு உறவுக்காக தன்னுடைய தசைகளை அடித்து கொடுத்தான் சக்கரவர்த்தி. ஒரு கன்றைக்குட்டியாக காட்பற்ற செல்வக்குவரத்தை சக்கரைக்கு வழி வைத்தார் மனுநீதி சோழன். எத்தகராக மாவர தமிழகத்து இந்த கல்லை குறித்து வாழும் மனதிலே ஒரு எண்ணம். இந்த மலைக்கல்வனுடைய எண்ணம் என்றால் விஜயவரை நாட்டை நான் கைப்பற்ற வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இருக்கிறது. என்னோடு வரக்கூடிய தோழனை இதுவரை பார்த்த முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த நாடு சிற்றரசா இருக்குது, பெரிய அரசு ஆகணும், அந்த வெளியூர் நாட்டை பிடிக்கணும், நம்ம அதை வந்து அடைச்சாலும் ஒரு ஆசை ஏற்பட்டு அந்த நாள் கொஞ்சம் வெளியிட்டு இந்த மலைநாட்டில் இருந்து எனக்கு சலித்து விட்டது. ஆகவே விஜயவரை நாட்டுக்கு செல்ல வேண்டும். அந்த நாட்டை ஓடுகின்ற வண்டி அப்படியா? விளக்கமா சொல்றா. தெரியல, குடும்பம் குதூகூலமா இருக்க கேளுங்க. உட்காரணும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. மூத்த நேரம் போகுது, முகூர்த்த நேரம் போகுது. ராகு காலம் குறுக்கு வந்தோன்னு கல்யாணம் பண்ணிடலாம். ராகு காலத்துல தாலி கட்டுவான். நல்ல நேரம் தான். அப்பா மலைநாட்டு மன்னன் நம் அரசை கைப்பற்ற படைகளை திரட்டி வந்திருக்கின்ற நாட்டின் முகப்பேல் சபாஸ். மலைநாட்டு மன்னன் நம்ம நாட்டை பிடிப்பதற்கு எத்தனையோ நாட்களாகவே திட்டத்தை தீட்டிக் கொண்டு வந்திருக்கின்றான். இனி முதல் அவனை விட்டு வைக்கவே கூடாது. இப்பொழுது படையை திரட்டுகிறேன், அவனை கொன்று குவிக்கிறேன், வருகின்றேன். ஒற்றனால் இல்லைங்க, இந்த தளபதி இருக்க நீங்களே செல்ல வேண்டும். நான் செல்கின்றேன் என்று வருகின்றேன். அமைச்சரே, நீங்கள் இருவருமே போகக்கூடாது. நான் இருக்கும் பொழுது நீங்கள் போகலாமா? அதனால் நான் சென்று அந்த மலைநாட்டு வீரரை கொன்று வெற்றியோடு திரும்பி வருகின்றேன். ஆமா, நீங்கள் யாரும் சொல்ல தேவையில்லை. எப்பொழுது ஆணையிடுங்கள். அந்த மலைநாடு சென்று அந்த கொடிவனை கொன்று வெற்றியோடு நாடு திரும்புகிறேன். நீங்களும் போகத்தவளை, நீங்களும் போகத்தவளை, நீங்களும் போகத்தவளை, நானும் போகத்தவளை. போட்டோம் மகனே, அப்பா பார்த்தாயா, இரண்டு இளவரசர்கள் இப்பொழுதே புறப்படுவீர்கள். மலைநாட்டு மன்னரை கொன்று உயித்து விட்டு வெற்றியோடு திரும்புங்கள். கொண்டு வா. நமக்கு சின்ன திருமணம் நடந்தது. ஆனால் திருமணம் நடந்த உடனே இருவரும் பிரிந்து விட்டோம். இப்பொழுதுதான் ஒன்று சேர்ந்தோம். ஆனால் இப்பொழுதும் திருமணம் நடந்தோம். நம்மால் அந்த இன்ப சுகத்தை அனுபவிக்க முடியவில்லையே என்ற கவலையா? இப்ப எங்க செல்கிறீர்கள்? நம்முடைய நாட்டுடைய மானத்தை காப்பத போருக்கு செல்கிறீர்கள். முதலில் கடமை முடிங்க. அதன் பிறகு பார்க்கலாம். சரி சாமி, சென்று வெற்றியோடு வருகின்ற பத்திரமாயிரு.
என்னங்க உனக்கு மனைக்கும் திருமணம் நடந்தது. ஆமா, ஆனா ஒரு வார்த்தை கூட பேச முடியல. எனக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் போருக்கு போறேன். போருக்கா? ஆமா, போருக்கா? அதனால நான் போருக்கு சென்று போர்ல வெற்றி பெற்று திரும்ப வருவரை சர்வ ஜாக்கிரதையோட இருக்க வேண்டும். போயிட்டு வாங்க. சென்று வரட்டுமா? போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அவன் போனான்னா, அவன் போகலான்னா, அவன் செத்தான்னா, அவன் இருந்தான்னா, அவன் வாழ்ந்தா என்னடா? சத்தியமா உன்ன மாதிரி பொண்ணு ஒரு நாளைக்கு பொம்பளை இருந்தாங்கன்னா அப்படியே குதூகலமா இருக்கும். நான் கேட்டனா? நீ ஏன் கேட்ட? நீதான் வானான்றி அவனை பார்த்து ஒண்ணு வாங்கி இருக்கிற. அப்படி இல்ல மாட்டை ஒரு வார்த்தை சொல்லலாம். அவன் மாட்டை கேட்டமாங்கிறான். இவன் எப்படி முடிச்சு பட்டு போய் எனக்கு பிடிக்கவே இல்லடா, எனக்கு பிடிக்கவே இல்லடா. போடா. அவன் திரும்பி வரவே மாட்டான். அவன் நாசமா போயிடுவான். நல்ல பொம்பளை, குடும்பத்து பொம்பளை. போருக்கு வந்திருக்கிறோம். எப்படி தெரியுமா? நானே போல ஒரு மனிதன் சத்தமா அது வணக்கத்துக்கு வணக்கத்தை பட்ட வேண்டுமா? நானே போல ஒரு மனிதன் சத்தமா அது வணக்கத்துக்கு வணக்கத்தை பட்ட வேண்டுமா? நான் பிள்ளைகள் தலைமொழியே வைப்பதா? மிருகவாழும் நாட்டிலே எழுதி வைப்பார் ஏற்றிலே. விஜயா, மலைநாட்டுக்கு போருக்கு வந்தோம். ஆமா, இத பார்த்தாயா? ஆற்றில் வெள்ளம் அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. எப்படி மலைநாட்டு மன்னரை கொள்ளுவது? நீர் கம்மியானால் தான் நம்ம ஆற்றை கடந்து செல்ல முடியும். ஆமா, சரி, ஒருவேளை இப்படி செய்தால் என்ன? எப்படி? இந்த இரவு இந்த இடத்தில் கூட ஒரு அமைத்து விட்டு விழுந்தால் நீர் குறைந்து விடும். அப்போ சென்று நம்மளை கொள்ளலாமே. அவரிடோ படுத்து உடனே ஒழுகிவிட்டார். எனக்கோ உறக்க வரவில்லை. என் மனைவி சாந்தி நினைவாகவே இருக்கின்றது. இதுதான் தகுந்த நேரம். இப்பொழுது அமரனுக்கு தெரியாமல் சென்று எப்படியாவது என் மனைவி சாந்தியை நான் சந்திக்க வேண்டும். இப்பொழுதே புறப்படலாம். மணி 10 ஆகி போச்சு. திருப்பி அவன் போன வந்தோம் உனக்கு திரும்பி வரமாட்டான்டா. ஆமா, தங்கமான பொண்ணு மணி மாட்டான். வராத போட்டா எனக்கு தள்ளி இல்லம்மா. நீ லைன்ல சாக குடுமா குடுக்குற எங்க அடி எனக்கு தவிர நினைக்கிறேன். ஆசை வராதுரா. அம்மா எனக்கு உடம்புல இருக்கும். வீட்டுக்கு சாப்பிட்டு ஜாக்கிரதை. நாய் வச்சு பூட்டி வைமா. ஆமா, என்ன பண்றது? என்ன ஒக்க தாங்கி கூடாத. ஏதோ பரவாயில்ல. ஆமா, நாளை கட்டினாங்க ஒன்னு போருக்கு போயிருக்காங்க. நம்ம இருவருக்கு திருமணம் ஒரே
மேடை நடந்தது. ஆமா. நடந்த கையோடு என்னுடைய கணவரோ என்னுடைய அண்ணனோ ஊருக்கு சென்று விட்டாங்க. ஆமா. அண்ணி அண்ணி நடந்த கலைப்பு எனக்கு அந்த அதனால இது ஒரு சற்று உறங்கலாமே. உறங்கலாமே. டேய் ஆ. நாங்க இருவர் தூங்க போறோம். ஆ. காவல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். சரி நீங்க பாருங்க நான் பாத்துக்கிறேன். நம்ம தலையாயிட்டா நம்மள பழுப்போம். நீ தப்பா நினைக்க என் முன்னாடி பாக்குறது கால் போட்டு பட்டு தான் பாய்க்கும். அது மாதிரி நினைச்சிட்டு போல காலை வெட்டிடுவேன். காலை மட்டும் வெட்டி யார் சாந்தி என்று தெரியவில்லையே. ஏனென்றால் இருவரும் ஒரே மாதிரியான சேலை அணிந்திருக்கிறார்கள். சில முகத்தை திறந்து பார்க்கலாம். அவ்வளவுதான் இருக்கும். இவ்வளவு தூரம் வந்தேன் என் நிலைமை புரிஞ்சுக்க மாட்டேன் பாவி. போருக்கு சென்றேன். ஆனால் செல்லும் வழியிலே ஆற்றிலே நீராடல் அதிகமாக இருந்தால் ஆற்றை கடந்து செல்ல முடியவில்லை. அதனால் அதே இடத்தில் கூடாரம் அமைத்து நானும் உன்னோட அண்ணனும் தங்கினோம். ஆனா உங்க அண்ணன் படுத்தவனே தூங்கிட்டான். ஆமா சரி என்னதான் கேக்குறேன். உனக்கு இருக்கிற ஆசை என்னோட அண்ணனுக்கு இருக்காதா? ஆசை இருந்தா தூக்கம் வருமா? ஆமா தூக்கத்தை மன்னன் தான் என்ன அதுக்காக எனக்கு உனக்குமே வரவில்லை. இதுதானே இப்ப முக்கியம். போருக்கு போமே ஏண்டியா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடு. என்ன கஷ்டம்? போருக்கு போகத்தான் போறேன். இதற்காக வந்து எதுக்கு? சாந்தி நாம் இருவரும் இப்பொழுது சந்தோஷம் இன்பமே
என்ன ஒரு சுகம்! இப்பேற்பட்ட சுகத்தை காண்பதற்கா இத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தேன். ஆமா, என்ன ஏற்படுது? சாந்தி சாந்தி ஆமா, தெரியாம தான் கேட்கிறேன். நீ என்ன ஆட்டு கேக்கு? இல்ல சுத்தம் பண்ணிட்டு வரக்கூடாது. ஏன் அப்ப தெரியல உனக்கு? தெரியலடி, ஆசடி. சரி சாந்தி, இருந்தாலும் வந்து வெகு நேரமாகி விட்டது. உன்னுடைய அண்ணன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். விடுத்துக் கொள்வான். அதற்குள்ளாக நான் அங்கு செல்ல வேண்டும். வரட்டுமா சாந்தி? எனக்கு ஒரு சந்தேகம் சாந்தி. நான் வந்தது, உன்னை சந்தித்தது, நாம் இருவரும் ஒன்றாக இன்பமாக இருந்தது, இந்த விஷயத்தை யாரும் இடத்திலும் சொல்ல மாட்டேன்னு ஒரு சத்தியம் செய்து விட்டேன். அப்படிதான் ஒரு மனைவி எனக்கு சந்தேகமா? அப்படி இல்லை. நான் யார்? இந்நாட்டு இளவரசன். போருக்கு சென்றவன் தன் கடமையை மறந்து விட்டு யாருக்கும் தெரியாமல் மனைவி இடத்திலே திருத்த தடமாக இன்பமாக இருந்தான் என்ற செய்தி கேட்டால் என்னை பற்றி நாட்டு மக்கள் கேவலமாக பேச மாட்டாங்க. அதனால தான். அப்படியா? இத பாருங்க, உனக்காக என்னங்க எத்தனை துன்பம் நேரம் சரி, நான் இருவர சந்தோஷம் இந்த விஷயத்தை யாருமே சொல்ல மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். சரி, வரட்டுமா சாந்தி? நான் வந்தேன் உன்னை சந்தித்து. இருந்தாலும் நம் காதல் நினைவாக முத்தாரம், இந்த முத்தாரம் எப்பொழுதும் உன் கழுத்தில் இருக்கணும். அதுக்குமா சாந்தி செய்து கொடுத்த சத்தியம் மறந்து விடாது. வரட்டுமா? மாந்தோப்பிற்கு வந்து வெகு நேரம் ஆகியும் எனக்காக வர வேண்டிய நீலாம் மணி இதுவரை வர காணவில்லையே. ஒருவேளை அவளுக்கு திருமணம் முடிந்து விட்டதால் என்னை மறந்து விட்டிருப்பாள். எங்கிருப்பாள்? அரண்மனை செல்கின்றேன். அரண்மனை தந்தைக்கென்றேன் நீலாம் வரியை. நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கின்றான். இதுதான் தகுந்த நேரம். அவன் அருகாமல் சென்று எப்படியாவது நான் படுத்துக் கொள்ள வேண்டும். அடப்பாவி, இப்படி உருங்க. விஜயா, எங்கடா போன? எங்கடா போன? கண் விழித்து பார்த்தால் உன்னை காணும். எங்கே சென்றாய்? இந்த இடத்தில் படுத்த உடனே உறங்கிவிட்டாய். உறங்கிவிட்டு எனக்கும் உறக்க வரவில்லை. அதனால் அந்த திசையாக சென்று காற்று வாங்கிட்டு வந்தேன். காற்று வாங்க போனேன். ஆமா. ஆமா, நாம் எங்கே வந்தோம்? போருக்கு வந்தோம். காற்றிலே பார்த்தாயா நீரானது உறைந்து விட்டது. இதுதான் தகுந்த சமயம். புறப்படும் போருக்கு. விஜயபுரி நாட்டில் இளவரசன் ஆத்தான் விஜயன். இவர் என்னுடைய மைத்துனன் அமரன். விஜயபுரி நாட்டில் இளவரசனானே, உங்களை தேடிக்கொண்டு நான் வந்து இந்த விஜயபுரி நாட்டை கைப்பற்றலாம் என்று எனக்கு ஒரு ஆசை. சொல்கிறேன், குறிப்பிட்ட தருகிறேன். காலி விடுத்து பார்த்து தரடா.
விநாயகா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன சந்தோஷமான செய்தி? விஜயா, நீ இந்த மலைநாட்டு முடிசூட்டி ஏ, அரசராக ஆண்டு கொண்டிரு. நானா? இங்க நான் மெச்சமற்ற செய்தியை உன்னுடைய தந்தை என்னுடைய மாமாவிடம் நான் எடுத்துரைக்க வேண்டும். சரி, நீ வருவாய். ஜாக்கிரதை இருக்க வேண்டும். ஆகட்டும். சென்று வருகிறேன். புறப்படு.